ஆமென். ஸோ இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16லேருந்து நம்ம 26 வரைக்கும் தியானிக்க போகிறோம். அப்போ முதல்ல இந்த 16ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? இதே கேள்விய நிறைய கிறிஸ்தவர்கள் ஒருவேளை இயேசுவை பார்த்து கேட்கலனாலும் தங்களுடைய மனசுக்குள்ளேயே, நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு, இயேசுவோடு நித்தியமாய் வாழ்வதற்கு நாங்கள் என்ன நன்மை செய்தால் எங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும்? நல்ல கேள்வி தானே? அவசியமான கேள்வி தானே? இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்கு? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனேன்னா என்ன நன்மை செஞ்சா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? ஆமென், அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா கத்து கொடுத்தது, சின்ன வயசுல இருந்து அந்த யூத கலாச்சாரம் கத்து கொடுத்த அந்த சிந்தையில இந்த ஐஸ்வர்யவான் வளர்க்கப்பட்டிருக்கிறான். ஆமென். இந்த காலை வேளையில அந்த ஐஸ்வர்யவான் கேட்ட கேள்வியை நான் கேட்கிறேன். பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் போக வேண்டுமானால் என்ன நன்மையை செய்தால் அல்லது புண்ணியம் செய்தால் பரலோக ராஜ்யம் போகலாம்? வயசானவங்க சொல்லுவாங்க, வயசானவங்கன்னா சொல்லுவாங்க, இந்த பூமியில என்ன பண்ணுங்க, நன்மையை செய்யுங்க, அப்பதான் மறுமையில உங்களுக்கு நன்மை கிடைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம். எத்தனை சுவிசேஷம் இருக்கு? எத்தனை சுவிசேஷம் இருக்கு? இந்த 4 சுவிசேஷங்கள்ல உண்மையா இயேசு ரட்சகர் என்று சொல்லி கண் திறக்கப்பட்ட மனிதர்கள் யார்? இயேசுவை உண்மையாகவே ரட்சகரா பார்த்த ஆட்கள்லாம் யார் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சாகிற வரைக்கும் அவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். அந்த 3.5 வருஷத்துல அவர் ஆரம்பிச்சதுல இருந்து, எங்க அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சதுல இருந்து அவர் சிலுவையில மரிக்கும் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப முக்கியமான சத்தியத்தை மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். உண்மையான உலக ரட்சகர் பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. அவரே உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசு பாவத்தை பாராத சொத்த கண்ணனா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த ரட்சகர் பேசினிடத்துல சுவிசேஷத்தை சொல்லும் போது அவள் ரட்சிக்கப்பட்டாள். ஆமென். பாவிகள் இயேசுவை தேடி வந்தார்கள், ரட்சிப்பை பெற்றார்கள். வியாதியாய் இருக்கிறவர்களும் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். கள்ளன் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது, அவன் கள்ளன், எஸ், சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது சொல்றான், நான் உம்மை ரட்சகர் என்று பார்க்கிறேன், நீர் நான் மரிக்கும் போது என்ன என்ன பண்ணும், நினைவு கூறும். அப்ப இயேசு சொல்றாரு, என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது ஒருவன் ஈட்டியால் என்ன பண்றான், இயேசுவினுடைய விலாவை குத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய விலாவிலிருந்து ரத்தம் ஃபுல்லா போனதுனால தண்ணீரும் ரத்தமும் வந்தபோது அவன் பார்த்துட்டு சொல்றான், இவர் ரட்சகர். குத்தினவன் கண் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. வேதாகமம் முழுவதுமாக இயேசுவை ரட்சகர் என்று பார்த்தவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். இப்போ இந்த ஐஸ்வர்யவான் எந்த நன்மை செய்தால் பரலோகம் போகலாம் அப்படின்னு கேட்கிறேன். பைபிள் என்ன சொல்லுது? நம்ம நன்மை செய்யறனால பரலோகம் போறோமா? நன்மை செய்து பரலோகத்தை நம்ம வாங்க முடியுமா? பரலோகத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? உங்க அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்களா? இல்ல நான் நிறைய பேருக்கு உதவி செய்யறதுனால பரலோகம் போக முடியுமா? இல்ல நிறைய சர்ச் திறக்கிறதுனால பரலோகம் போக முடியுமா?
நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்றதுனால நான் பரலோகம் போக முடியுமா? நிறைய பேர் நான் பிரசங்கம் பண்ணதுனால மாறினால நான் பரலோகம் போக முடியுமா? பைபிள்ல இதெல்லாம் இருக்கு, யோசிக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு என்ன பண்ண முடியாது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அதை தான் இங்க வந்து கேட்கறான். கேட்கறதுக்கு ஒருவேளை நீங்க கேட்கும் போது என்ன நன்மை செய்தால் நான் பரலோகம் போக முடியும்? கொஞ்சம் கவனிங்க. நான் கிரியையினால ரட்சிக்கப்படல, கிருபையினால ரட்சிக்கப்படுகிறேன். பக்கத்து சொல்ல, நான் கிரியையினால ரட்சிக்கப்படல, கிரியையினால ரட்சிக்கப்படல. ஆமென். நான் கிருபையால் ரட்சிக்கப்படுகிறேன். ஆமென். அப்போ இந்த ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது, இந்த பரலோகத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நான் நன்மை செஞ்சு, நான் பிரசங்கம் பண்ணி அநேகரை நான் ஆத்ம ஆதாயம் பண்றேன், அதனால என்ன கர்த்தர் பரலோகம் கொண்டு போறான். பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கா? நிறைய பேர் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய நன்மையை பண்ண பரலோகம் போலாம். நீ வந்து என்ன பண்ணு, ஞானஸ்தானத்துக்கு ஒன்று ஒப்பு கொடு, பரலோகம் போலாம். ஆமென். மனமாறாம நீ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தா பரலோகம் போக முடியாது. ஆமென். மதத்தை பின்பற்றுகிற கூட்டம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டா பரலோகம் போயிடலாமா? என்ன நன்மை செய்தால் நான் பரலோகம் போகலாம்? உங்களை ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவேன்? எபேசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கொஞ்சம் கவனி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவன் உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கலன்னா உங்களால விசுவாசியா இருக்க முடியாது. அதுவும் கர்த்தர் கொடுத்த கிருபை தான். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த விசுவாசம் உங்களால் வந்ததல்ல, உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த. ஓகே. விசுவாசிக்கிறவன் பதறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுவாசிக்கிறவன், எல்லாரும் சொல்லலாம் விசுவாசிக்கிறவன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரை விசுவாசிக்கிறீங்க? யாரை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்ல. யாரை விசுவாசிக்கிறீங்க? சத்தம் கேட்கல. யாரை விசுவாசிக்கிறீங்க? நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் விசுவாசித்தால் பதறேன். நான் யாரெல்லாம் பதறி வந்திருக்கிறீங்க? பதட்டம். யாருக்கெல்லாம் பதட்டம் இருக்கு? மூளை பதறினே இருக்கு. இப்போ ஒரு வியாதியோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு போராட்டமோ, ஒரு பிசாசு பிடியோ நம்ம வீட்டில் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கா? இருக்கு. பிள்ளைங்க சொல் பேச்ச கேட்கறது இல்லை, குடும்பம் ஒரு மனமா இல்லை, பண தேவை அப்படின்னு லிஸ்ட்ல இருக்கு. பிரச்சனைகள் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ பிரச்சனை போராட்டம் வந்தா நான் என்ன பண்ணணும்? பைபிள் என்ன சொல்லு? ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க. பிரச்சனை போராட்டம் சத்துரு குடும்பத்துல பிரிவினை இப்படி வந்தா என்ன பண்ணணும்? ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும். வேற என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைய பைபிளை வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தைய வாசிக்கணும். அப்புறம் பைபிள் என்ன சொல்லுது? சுகத்துக்காக நான் என்ன பண்ணணும்? நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், சுகம் கிடைக்கல. பிசாசு ஓடணும் ஜெபம் பண்ணேன், பிசாசு ஓடல. பிரச்சனை மாற நினைச்சேன், மாறல. கடன் பிரச்சனை மாறணும்னு நினைச்சேன், மாறல. இப்போ ஜெபம் பண்ணியாச்சு, பைபிளும் வாசிச்சாச்சு. என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேவனுடைய வார்த்தைய வாசிக்கணும். வாசிக்கும் போது சொல்லுவாரு, எதனால இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். வசனத்தை வாசா சொல்லுவார். உன்னுடைய பெருமையினால நீ கஷ்டப்படுறியா, இல்ல நீ செஞ்ச பாவத்தினால கஷ்டப்படுறியா, இல்லனா பிசாசு உன்னை சோதிக்கிறானா, இல்ல உன்னுடைய மாமிசமே நீ என்ன பண்ண, சொல் பேச்சு கேட்காம சண்டை போட்டதுனால, வாய் அடக்காம சண்டை போட்டதுனால இப்ப நீ அதனால கஷ்டப்படுறியா? ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார். ஒரு கூட்டம் இருக்கு, தேவனுடைய வார்த்தை தெரியாத கூட்டம். விசுவாசனா என்னன்னு தெரியாது. பைபிள் சொல்லுது விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லி பைபிள் சொல்லு. இப்போ இந்த கூட்டம் அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை பெறணுன்றதுக்காக அங்க ஒரு போன் அடி, இங்க ஒரு போன் அடி, அவங்களுக்கு போன் அடி, அந்த சர்ச்சுக்கு போ, இந்த சர்ச்சுக்கு போ, அங்க வல்லம் இருக்கு, இங்க வல்லம் இருக்கு, அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது. தூக்கமும் இல்ல. சொல்றது புரியுதுங்களா? தூக்கமும் இல்ல, தூங்கவும் முடியல. நினைச்சு 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 யோசிச்சு யோசிச்சு. இப்போ இதுக்கு பேர் விசுவாசமா? இதுக்கு பேர் விசுவாசமா? கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார். என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைய
இந்த போராட்டத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. ஜெபம் பண்ணா 5 பிரச்சனைல ஒரு பிரச்சனை மாறுது, 5 பிரச்சனைல 2 பிரச்சனை மாறுது. மாறுதா மாறலையா? மாறுதா? அப்ப 2 பிரச்சனை மாறுச்சு, 3 பிரச்சனையா மாறல. ஆமென். கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒருவேளை நீங்க விதைச்சதை அறுத்துட்டு இருக்கீங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒன்ன பண்ணணும், வேற எதுவுமே இல்லை. நான் ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு பலத்தை தாரும். கர்த்தர் சுகம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா நீ ஜெபம் பண்ண உடனே அவர் காது கேட்கும். நீ ஜெபம் பண்ண உடனே உனக்கு காதை படைச்சவர் காது கேட்காது. நீ கூப்பிட்டா அவர் கேட்க மாட்டாரா? பாஸ்ட் கூப்பிட்ட வண்டி தான் கேட்பாரா? அப்படிதான் பைபிள் சொல்லுதா? நீ கூப்பிட்டா பகை சொல்லு, நீ கூப்பிட்டா கேட்பாரு. சொல்லு, உனக்கு தான் தெரியல. நான் அவருடைய பிள்ளை, நான் கூப்பிட்டா அவர் கேட்பார். ஆமென். ஒருவேளை அது எஸ்ஸா இருக்கலாம், ஒருவேளை நோவா இருக்கலாம். நோவா இருந்தா வாயை மூடிட்டு ஆண்டவரே நன்றின்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு பலத்தை தார, ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தார, நீ முன்னேறி செல்லும் போது கர்த்தர் செய்கிற அதிசயத்தை உன்னால பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படின்னா நான் பதறதுக்கு ஆப்போசிட் தான். பார்த்துருக்கிறீங்களா? உயிரே போற மாதிரி, கப்பலே கவுந்த மாதிரி, வாழ்க்கையே போன மாதிரி. இப்பயே எல்லாம் நடக்கணும், இப்பயே எல்லாம் நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ள நீ என்ன பண்ணு, ரெஸ்ட் இன் மீ. ஆமென். பதறதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொன்னா இளைப்பாறுதல். எல்லாரும் சொல்லுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, பதறுகிற என் இருதயத்தில் உம்முடைய வசனம் என்கின்ற இளைப்பாறுதலின் ஆவியை எனக்கு தாரும். அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்த இடத்துல கேட்டா உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கணும்னா கொடுப்பார். உங்க பிரச்சனை மாறணும்னா மாறும். உங்களுக்காக என்ன பண்ணுங்க, அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விட வேணாம். சொல்லுங்க, பகை சொல்லுங்க, விட வேணாம். உங்க பிரச்சனைக்காக என்ன பண்ண, நீங்க ஜெபம் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்ல, தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பைபிள் சொல்லுது, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க உங்க இருதயத்துல, நான் பதறேன், நான் பதறேன். ஆமென். பெருசா என்ன நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க, என்ன நடக்கும் பெருசா? இந்த உயிர் என்னை விட்டு போகும். இந்த உயிர் என்னை விட்டு போனா நான் எங்க போவேன்? நான் எங்க போவேன்? பிரதர், நீங்க எங்க போவீங்க? நீங்க எங்க போவீங்க? சிஸ்டர், நீங்க எங்க போவீங்க? பரலோகம் ஸ்பெஷலா, பூமி ஸ்பெஷலா? அல்லேலூயா. இந்த ஜீவன் அவர் கொடுத்தது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்ம அதை பாதுகாத்துக் கொள்கிறோம். இந்த ஜீவன் அவர் கொடுத்திருக்கிறதுனால அவர் எனக்கு பிறக்கிற டேட்டையும் குறிச்சு வச்சிருக்காரு, இறக்கிற டேட்டையும் டைமையும் அவர் குறிச்சு வச்சிருக்காரு. ஆமென். வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க பக்கத்துல, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கர்த்தர் நமக்கு நாள் டைம் குறிச்சிருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த ஐஸ்வர்யான் வந்து கேட்குறான், நல்ல காரியம் செஞ்சா நாங்கள் என்ன பண்ண முடியும்? பரலோகம் போகலாம். பக்கத்து சொல்லுங்க, நல்ல காரியம் செஞ்சா பரலோகம் போக முடியாது. முதல்ல இயேசுவை உண்மையா ஏத்துக்கும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவோட உறவு கொள்ளணும். நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆமென். நான் இந்த பூமிக்குரியவனும் அல்ல, நான் நித்தியத்தில் வாழ வேண்டியவன். ஆமென். அதனால நான் செய்கிற நன்மை எப்படி எனக்கு வெளிப்படுதுன்னா, ரட்சிப்பின் மூலமாய் வெளிப்படுது. எபேசியர் புத்தகம் 2:10 வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாக அவைகளை நமக்கு ஆயத்தம் படுத்திருக்கிறார். யார பத்தி இது பேசுறாரு? ரட்சிக்கப்பட்டவன் செய்யற நன்மை தான் உண்மையான நன்மை. நான் சொல்லல, 10ஆம் வசனத்தை கண்ணை திறந்து பாருங்க. நன்மை செய்வதற்கு இப்போ ரொம்ப முக்கியமா சொன்னேன், என்ன நன்மை செஞ்சா பரலோகம் போலான்னு சொல்லி இந்த உலகம் கேக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டவனுடைய குணம் எப்படி மாறுதுன்னா, நன்மை செய்கிறவர் எனக்குள்ள வரும்போது
நான் நன்மையை ஒண்டிதான் யோசிப்பேன். ஆமென். நான் சொல்றது புரியுதா? என் சகோதரனுக்கோ என் சகோதரிக்கோ நான் வாழ்கிற இந்த பூமிக்கோ கிறிஸ்து இயேசு எனக்குள் வரும்போது நான் தீன்மை நினைக்க மாட்டேன், நன்மையை ஒண்டிதான் நினைப்பேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த ஐஸ்வர்யவான் நன்மை செஞ்சா பரலோகம் போலான்றதுக்கும் ரட்சிக்கப்பட்டு எனக்குள் நன்மை வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப நிறைய பேர் நன்மை செய்யறாங்க. சொல்லுவாங்க, 4 பிச்சைக்காரன் கூப்பிட்டு என்ன பண்ணு, சோறு போடு. கேட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? எதுக்கு போட்டீங்க? எதுக்கு போட்டேன்? புண்ணிய கிடைக்க போட்டேன். நீங்க போட்டிருக்கீங்களா? நான் கூட போட்டுறேன். நீங்க போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஐஸ்வர்யான் யோசிச்சான். நான் நல்ல காரியம் பண்ணா நான் என்ன பண்ணலாம்? பரலோகம் போலாம். நான் நல்ல காரியம் செஞ்சா எனக்கு புண்ணியம் வரும். புண்ணியம் வந்தா நான் என்ன பண்ணலாம்? பரலாம். அப்படி இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்துல. அப்படி இல்லை. இயேசு எனக்குள்ள வரணும். அந்த கிருபை எனக்குள்ள வரணும். அந்த கிருபையினுடைய குணம் எனக்குள்ள வரும்போது நன்மை செய்வதற்கு கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சுயநலமா நன்மை செய்ய மாட்டேன், இயேசுவை போல் நன்மை செய்ய கர்த்தர் என்னை வாழ வைக்கிறார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:17 வாசிங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. இப்போ இயேசு நல்லவரா நல்லவர் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் என்ன நல்லவன் சொல்ற? தேவன் ஒருவரை தவிர வேற நல்லவன் யாரு? அப்ப அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு நல்லவர் தான். முதல்ல நீங்க நினைச்சுக்கணும், இந்த பூமியில பிறந்த யாரும் நல்லவர்கள் அல்ல என்கின்ற கருத்தை இயேசு சொல்ல வர்றார். ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன சொல்ல வர்றார்? தேவன் ஒருவரே நல்லவர். அவர்தான் படைப்பின் காரணராக இருக்கு. அவர்தான் நம்ம நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்ய முடியும். தேவன் ஒருவர் தான் நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்ய முடியும். அப்படின்னா என்னதுங்க? இப்போ நீங்க கணவன் மனைவியா வாழ்றீங்க, நானும் கணவன் மனைவியா வாழ்றேன். நான் என் பிள்ளைகளை நிபந்தனை இல்லாம நான் எப்படி அன்பு செய்ய முடியும்? மனைவி கிட்ட சொல்றேன், ஏமா நீ இதை செஞ்சா நான் உனக்கு என்ன பண்றேன், இதை செய்யறேன். பிள்ளைங்கிட்ட சொல்றோம், நீ இதை பண்ணினா நான் உனக்கு என்ன பண்றேன், இதை நான் செய்யறேன். அப்படின்னு தான் நம்ம குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னு தான் நம்ம முழு வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. அப்படிதானே? எஸ். நம்மளால நிபந்தனை இல்லாம அன்பு செய்ய முடியாது. ட்ரை பண்றோம், முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனா அதனாலதான் தேவன் ஒருவர் தவிர வேற யாரும் நல்லவன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவன் தவிர வேற யாரும் நல்லவன் அல்ல என்கின்ற சத்தியத்தை சொல்றார். 3வது வாசிங்க. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவர் சொல்றாரு, நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமா. அவர் சொல்லி முடிக்கும் போது அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. அவன் அவரை நோக்கி, அவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் சிறு வயது முதல் கொண்டு நான் செய்கிறேன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்றான். பரவாயில்லப்பா, சாதாரண ஆள் இல்ல, ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஆள். எப்படி? யாரெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்றோம்? டைமுக்கு வாங்க, டைமுக்கு போங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்றாரு, போட்ட கோட்ல நடக்கிறார். இந்த 6 கற்பனையை பார்த்தாலே, இந்த 6 கற்பனையில நம்ம இந்த 6ஐயும் கடைபிடிக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. பண்றோமா? இல்ல. ஆனா இயேசு கிட்ட இவரு போய் சொல்ல முடியுமா? இயேசு கிட்ட போய் சொல்ல முடியுமா? முடியாது. சொன்னா என்ன தெரியும்? அவர் இருதயத்தையே அவர் அறிந்திருக்கிறார். இயேசு என்ன பண்ணாரு? ஒண்ணுமே சொல்ல. இப்ப இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினா நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ அந்த இளைஞன் நம்ம கொஞ்சம் வேகமா போறான். அந்த இளைஞன் என்ன பண்றான்? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்போ தேவன் ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இவ்வளவும் கடைபிடிச்சவன் அவனுக்கு இருந்த விக்கிரகம் என்ன என்பதை தேவன் சொல்லிட்டார்.
அப்போ நீ இதெல்லாம் பண்ற, ஆனா உனக்கு அதிகமா ஆசை இருக்கதும், நீ அதிகமா நம்பி இருக்கதும் பணம், பொருள், உலக ஆசீர்வாதம் என்பதை சொல்லும்போது, நீ அதை விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு பரலோகம் கிடைக்கும்னாரு. அவனால விட முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்ப இயேசுவை தேடி வரணும்னா, இயேசுவோடு கூட நடக்கணும்னா, இயேசுவோடு பரலோகம் போனோம்னா, கொஞ்சம் கவனிங்க. உண்மையா ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் இயேசுவை தான் உயர வச்சிருப்பாங்க, வேற எதையும் உயர வைக்க மாட்டாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில இயேசுவை விட, கொஞ்சம் கவனிங்க, இயேசுவை விட உங்க வாழ்க்கையில அதிகமாய் நேசிக்கிற நேசம் என்ன? இயேசுவை விட உங்க பிள்ளைங்களை நேசிப்பது, இயேசுவை விட உங்க கணவரையோ உங்க மனைவியை நேசிப்பது, இயேசுவை விட பணத்தை நேசிப்பது, இயேசுவை விட பதவியை நேசிப்பது, இயேசுவை விட இயேசு கொடுத்த கிஃப்ட் ஐ நேசிப்பது. தேவன் எனக்கு பிரசங்கிக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார். நான் இயேசுவை விட பிரசங்கிக்கிற வரத்தை நேசிக்கும் போது இது என்னுடைய விக்கிரகமா இருக்கு. இயேசுவை விட நான் தேவன் கொடுத்த மியூசிக் என்கின்ற வரத்தை நான் நேசிக்கும் போது அவைகள் விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. நான் ஒருவேளை அதை இயேசுவுக்காய் பயன்படுத்தலாம், ஆனால் அந்த இயேசுவின் அன்பு எனக்கு இருக்கான் என்ன கேட்டா தான் அது எனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை தேவன் கொடுத்த இவாஞ்சலிசம் வரமா இருக்கலாம். நான் இயேசுவுக்காக ஒருவேளை நான் இயேசுக்கு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையா நான் எனக்காக பண்றேனா இயேசுக்காக பண்றேன்னா நான் கேள்வி கேட்கணும். ஆமென். எனக்கு பிடிச்சிருக்கனால நான் செய்யறேனா, எனக்கு ஆசையா இருக்கனால செய்யறேனா, இல்லைன்னா எனக்கிட்ட இருக்க இயேசுவின் அன்பில செய்யறேனா நான் யோசிக்க வேண்டும். ஆமென். என்னுடைய விக்கிரகம் என்ன? நான் உண்மையான இயேசுவின் சீஷனாக அவரை பின்பற்ற வேண்டுமானால் என்னுடைய விக்கிரகத்தை நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது. இப்போ பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் போக மாட்டார்னு சொல்றாரா, இல்ல போவது கடினம் சொல்றார்? போவது கடினம் சொல்றார். நிறைய நேரத்தில் நம்ம இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான்கள் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தையில பேசுகிறதை பார்க்க முடியும். நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கீழே இருக்க வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான். அப்ப ரட்சிப்பு யார் கொடுக்கிறா? யார் கொடுக்கிறா? தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஐஸ்வர்யவான், அதாவது யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில தேவனை விட விக்கிரகமாக உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களை ரட்சிக்க வேற யாராலையும் முடியாது, தேவனால் மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவன் ஒருவரே உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கு. அப்போ அதுக்கு மறுமொழியா பேதுரு சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இயேசுவை பின்பற்ற வரும்போது கொஞ்சம் கவனிங்க, நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்கள் பிரச்சனைகள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூமியில செட்டில் ஆகிறதுக்கு தான் நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எஸ், அவரை பின்பற்றி வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குமா தெரியாது. தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் இன்னும் ரொம்ப அழகா அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன கிடைக்கும்னு சொல்லும் போது கீழே இருக்க வசனத்தை வாசிங்க, வாசி முடிச்சு. அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்துல, கொஞ்சம் கவனிங்க, நான் பதில் சொல்லல, எங்களுக்கு என்ன கிடைக்கும் மேல கேட்கும் போது இயேசு என்ன பதில் சொல்றாரு? என்ன சொல்லிருக்கணும்? நீ என் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு, வலைய விட்டு வந்த, உன் சொந்தத்தை விட்டு வந்த, எல்லாரையும் விட்டுட்டு என்ன பின்பற்றி வந்த, அப்ப நான் என்ன பண்றேன்? உனக்கு ஒரு ஏரியாவை ஆளுகை செய்யறதுக்கும் உன்னை பின்பற்றதுக்கு ஒரு கூட்டத்தையும், பேதுரு என்கின்ற பெயர்ல ஒரு கப்பலும், பேதுரு என்கின்ற பெயர்ல ஒரு வீடும், பேதுரு என்ற பெயர்ல ஒரு திரள் கூட்டத்தை என்ன பண்றேன்? ஆயத்த பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இதெல்லாம் கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும். வசனத்தை பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்காம மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்கறதுனால நம்ம தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறோம். தேவையில்லாத தேவன் கொடுக்காத ஆசீர்வாதங்களை
தேவன் சொல்லாத ஆசீர்வாதங்களை நாம் கட்டாயமாய் ஜனங்கள் விரும்புகிறதுக்காய் சொல்றதுனால ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய விசுவாசம் வளரல, விசுவாசம் குறைந்து போகிறது. இந்த விசுவாசம் மனுஷனை சார்ந்து, உலகத்தை சார்ந்து, தேவையை சார்ந்து மாறி விடுகிறது. இந்த விசுவாசம் தேவனை சார்ந்தது. ஆமென். அவர் சொல்றாரு, இமைக்கு சொன்னாரா மறுமைக்கு சொன்னாரு? மறு ஜென்ம காலத்துல. மறு ஜென்ம காலம்னா என்ன சிஸ்டர், பிரதர்? மறு ஜென்ம காலம்னா என்ன பிரதர்? இந்த பூமியா இல்ல வரப்போகிற பூமியா? அப்ப நமக்கு எல்லாம் ஆசீர்வாதமும் நமக்கு எல்லாம் நன்மையும் நித்திய நித்தியமாய் தேவனோடு வருவதற்கு காத்திருக்கு. நான் மரிக்கும் போது சிலுவையில நான் எப்படி பண்ணேன்? பாடுபட்டு மரிச்சேன். ஆனா பேதுரு மரிக்கும் போது தலைகீழ மரிச்சார். ஆமென். அல்லேலூயா. சரித்திரம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவை போல் நான் மரிப்பதற்கு பாத்திரன் அல்ல, ஆகவே என்னை தலைகீழ சிலுவையில் அறையும் என்று சொல்லி பேதுரு வருந்தி கேட்டுக்கொண்டான். அந்த பேதுருக்கு உம்மை நம்பி அவன் பேதுரு யோசிச்சான், அவர் பின்னாடி போனா எல்லாமே கிடைக்கும்னு. ஆனா அவனுக்கு தெரியல, இந்த பூமி அவனுக்குரியதல்ல, மறுமை அவனுக்குரியது. கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்க. நான் முடிக்க விரும்புகிறேன். பைபிள் சொல்லுது, அந்த கடைசி மத்தின முந்தினவன் பிந்தினவன். கொஞ்சம் கவனிங்க. நீ இந்த பூமியில நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் வாழ்கிறேன் என்று சொல்லி ஏமாத்தி தவறான சிந்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை நியாயத்திற்கிற காலம் வரும். அந்த காலம் இயேசுவின் நியாயத்திற்கு. ஒரு தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், சேவை செய்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அநேகரை சேவை செய்து ஆளுகை செய்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திற்கு இந்த சபையை கொண்டு போகிறார். பார்த்துக்கோ. சேவை செய்யறதுக்குலாம் காலம்லாம் இல்லை. எப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தார். ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற வசனம் சிலதெல்லாம் கரெக்டா பார்க்கணும். எவ்வளோ உயரத்துல போனாலும் சேவை செய்வதற்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. உபதேசம் மாறக்கூடாது, சத்தியம் மாறக்கூடாது. எஸ், ஒருவேளை அநேகரை உனக்கு வேலை செய்ய வைக்கலாம். ஆனா அதுக்காக நீ வேலை செய்யாம இருக்க, நீ பெருக்காம இருக்க, உன் தட்டை கழுவாம இருக்க, உன் வாட்டர் பாட்டில தூக்காம இருக்க, உன் பைபிளை தூக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்ல. ஒருவேளை உனக்கு முடியல, கையே வரல, காலே வரல, I am not God. I am a sinful human. I am a selfish human. சுயநலம் உள்ள, சுயநலமா யோசிக்கிற ஒரு மனுஷன். நான் தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. தேவனாக முடியாது. ஆகவே அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், சீஷராக விரும்பினால், சீஷராக வேண்டும் என்கின்ற வாழ்க்கையை நீங்க தரிசனப்பட்டு பின்தொடர்ந்தா, தயவு செய்து சொல்றேன், இப்பூமியில செட்டில் ஆடுற எண்ணத்தோடு வாழ்கிறவன் சீஷன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா கஷ்டப்படுறீங்க? சும்மா தூங்க. உண்மையா கஷ்டப்படுறீங்க? யாருக்கெல்லாம் பணம் தேவை? யார் வீட்டிலலாம் சண்டை? கை தூக்கிட்டே இருங்க. ஒவ்வொருத்தராது. யார் வீட்டிலாம் சண்டை? யார் உறவுகள்லாம் இன்னும் இணைக்கப்படலை? ஏதாச்சும் ஒரு உறவுகள் உங்களால் ஏன் மன்னிப்பு, ஏன் தாழ்ந்து போக முடியும்? எல்லாமே இங்கே உட்காந்துருக்கோமா? அதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நடக்கலை. ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பெருமையை உடைக்கிறார். ஆமென். நம்ம பெருமையை உடைக்கிறார், நம்முடைய அகந்தையை உடைக்கிறார், நம்முடைய மேட்டுமையை உடைக்கிறார், நம்முடைய விக்கிரகத்தை உடைக்கிறார். நான் எது இருந்தா அதான் வாழ முடியும்ன்றத உடைக்கிறார். உடைக்க ஒப்பு கொடுக்கலாமா? ஆமென். அது உடையாத வரைக்கும் தேவன் உங்க மூலமா மகிமைப்பட முடியாது. தேவன் மகிமைப்பட முடியும். இப்போ
உங்களுக்கு எல்லா பலனும் இருந்து உங்களுக்கு எல்லா தேவையும் மற்றவங்க சந்திச்சு உங்களை தூக்கிட்டு போகும்போது அது தேவனுடைய பலத்தினால செய்யல, உங்களுக்கு இருக்கிற எல்லா உதவினால சரி. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அந்த பாடுகள் அவர் சொல்றாரு. இந்த வசனத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியா பயன்படுத்துவோம். ஆனா பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் முடிக்கும் போது சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஏனென்றால் எனக்கு இந்த பூமியில நீதியின் கிரீடம் இல்லை, எனக்காய் தேவன் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். என்னை நியாயமாய் விசாரிக்கும்படி. இந்த பூமியில எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் நியாயத்துக்காய் போராடினேன், ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனாலும் நீதி உள்ள நீதிபரர் எனக்கா நியாயம் தீர்த்து இந்த பூமியில நல்ல போராட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்துல எழுது நின்று, அப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தாரும், பரலோக சிந்தையை தாரும். நான் வாழும் நாட்கள்ல இந்த பூமியோடு இருந்தாலும் என்னுடைய நோக்கங்கள் மாறட்டும், என்னுடைய சிந்தைகள் மாறட்டும் சொல்லி கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார்.